ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் லக்கி பாஸ்கர் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை அப்படின்னா, தேட்டரில் இந்த படம் வரும்போது இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ இந்த படம் தேட்டரில் பார்க்காதவங்க ஓடிடியில் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஆரம்பத்தில் ஹீரோ துல்கர் ஒரு பேங்க் எம்ப்ளாய். இவர் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஊரை சுற்றி கடன் இருக்குது, அதாவது ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ ஹீரோ யாருக்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்காரோ அந்த கடன்காரனுங்க எல்லாருமே ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காசை நீ எப்போ திருப்பி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோவுக்கு இருக்கிறது ஒரே நம்பிக்கை அப்படின்னா அந்த பேங்க் ப்ரொமோஷன் மட்டும்தான். அந்த பேங்க் ப்ரொமோஷனும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆளுக்கு கிடைக்குது. அதாவது ஹீரோ என்ன நினச்சார் அப்படின்னா, அந்த ப்ரொமோஷன் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நம்மளுடைய மொத்த கடனையும் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணார். ஆனால் அந்த ப்ரொமோஷன் வேற ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம், அந்த ப்ரொமோஷன் இல்லைன்னா என்ன, நம்மளுடைய குடும்பத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஸ்கேம் பண்ணுவார். அந்த ஸ்கேம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அப்படி ஹீரோ கடைசியாக பண்ணக்கூடிய அந்த ஸ்கேமில் ஹீரோ மாட்டிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படமே ஒரு பீரியாடிக் பேங்க் ஸ்கேமை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதாவது இந்த 90 காலகட்டத்தில் இந்த பேங்க் எப்படி இருக்குமோ அந்த பேங்க் எப்படி ஈஸியாக ஸ்கேம் பண்ண முடியும் அப்படிங்கிறத துல்கரை வச்சு அந்த பேங்க்கை ஸ்கேம் பண்ணுற அந்த விதம் எல்லாமே இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லுவேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்க போகும்போது நானே ஒரு பயத்தோடு தான் தியேட்டருக்குள்ளே போனேன். ஏன்னா இந்த படம் ஒரு தெலுங்கு படம், அதுலேயும் துல்கர் வேறு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் போனேன். ஆனால் நான் நினச்சதை விடவும் படம் உண்மையிலே நல்லதாக இருக்குது. அப்புறம் இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஹீரோ மாட்டிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பில்டிங்கை இந்த படம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பதட்டம் இந்த படம் ஃபுல்லாக நம்மளுக்குமே இருக்கும். அப்புறம் இந்த படத்துலேயே இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா துல்கரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அவர் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பணக்கார ஆகும்போது அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இதனால தான் துல்கர் இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.